Okay. இப்போ நமக்கு வந்து சர்வீஸ் டு மேன் இஸ் சர்வீஸ் டு காட் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதோட அர்த்தம் வந்து முழுமையா யாருமே புரிஞ்சுக்கிறது இல்ல. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஐஸ்பர்க் எடுத்துட்டீங்கன்னா அதோடைய மேல் பகுதி மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. மிச்சம் இருக்கிறதெல்லாம் ஆழமா உள்ள இருக்கு. அதாவது 10ல ஒரு பகுதி நம்ம பார்க்கிறோம், மிச்சம் வந்து 9 பகுதியும் வந்து உள்ள இருக்கு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பத்த புரிதலும் அப்படிதான் இருக்கு. மேலோட்டமான ஒரு புரிதல் தான் நம்ம கிட்ட இருக்கு. அதோட ஆழமான புரிதல் வந்து யாருக்குமே இன்னும் தெரியல. இங்க வந்து நம்ம ஹையர் செல்ஃப் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இல்லாதவங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க வந்து சர்வீஸ் செய்யறீங்களோ, அதாவது இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு பேசிக் நீட்ஸ் கூட இல்லாம, சாப்பாடு இல்ல, உடை இல்ல, இருக்க இடம் இல்ல, அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுற ஒரு மக்களுக்கு நீங்க போய் உதவி செய்றீங்க அப்படிங்கும் பொழுது, அது வந்து நீங்க அந்த கடவுளுக்கு செய்யற சேவைக்கு சமம். அது நீங்க கடவுளுக்கு செய்றீங்க. இப்ப பாத்தீங்கன்னா கோயில்ல நிறைய பேரு கடவுளுக்கு நிறைய அந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க. சாமிக்கு வேண்டுதல்னு கொடுக்கறாங்க. தன்னுடைய கோரிக்கை நிறைவேறத்துக்கு இது நிறைவேறுச்சுன்னா உனக்கு நான் அது செய்யறேன் அப்படிங்கலாம் மாதிரி ஒரு எதிர்பார்ப்போட அப்படிதான் வந்து கடவுள்கிட்டயே நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்கோம். பட் இங்க வந்து நம்ம ஹையர் செல்ஃப் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி உதவிகள் தான் வந்து நீங்க கோயிலுக்கு போய் அப்படி செய்யறத விட இப்படி இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது தான் வந்து கடவுளுக்கு செய்யற உண்மையான சேவை. அததான் கடவுள் வந்து நமக்கு கணக்குல எடுத்துப்பாரு. நம்ம இறந்து அந்த ஸ்பிரிட் வேர்ல்டு, நம்ம அந்த செலஸ்டியல் வேர்ல்டுக்கு போகும்பொழுது இந்த கணக்கெல்லாம் தான் அவங்க பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ நம்ம எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு பேசிக் நீட்ஸ் எல்லாமே இருக்கு. நம்மள ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். சாப்பாடு இருக்கு, ட்ரெஸ் இருக்கு, இருக்க வீடு இருக்கு, எல்லாமே இருக்கு. நமக்கு பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்து உடல் பிரச்சனை, மனப்பிரச்சனை, ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் இருக்கு. அதுக்குமே நம்ம சரி செய்யறதுக்கு நம்ம கிட்ட இந்த டூல் இருக்கு. தியானம் பண்றோம், ஓப்பன போனோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யறோம். ஆனா இது எல்லாத்த விட நம்ம இந்த சர்வீஸ் அப்படிங்கறது வந்து செய்யறதா ரொம்ப மேலோங்கி இருக்கும் அப்படிங்கிறாங்க. சோ இப்போ இத வந்து இந்த சர்வீஸை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒருத்தருக்கு நீங்க உதவி செய்யறீங்க, உங்க நண்பருக்கே உதவி செய்யறீங்க. ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல்ல இருக்காரு, உங்ககிட்ட உதவி கேட்கிறாரு. அப்படிங்கும் போது அவருக்கு நீங்க வந்து உதவி செய்யும் பொழுது ஒரு ரெசிப்ரோகேஷன் எதிர்பார்க்காம, இதை செஞ்சா அவங்க வந்து நமக்கு திருப்பி இவங்க செய்வாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட நீங்க வந்து அதை செய்யறது வந்து ஒரு சேவையா எடுத்துக்கிறது இல்ல. நம்ம எப்படி செய்யணும்னா, கஷ்டத்துல அவங்க இருக்காங்களா, அவங்களுக்கு நீங்க வந்து ஒரு நல்ல மனதோட அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அந்த அந்த உதவியை நீங்க செய்யணும் அப்படிங்கிறாங்க. எதிர்பார்ப்பு இல்லாம செய்யணும். சுயநலத்தோட செய்யாம ஒரு பொது நலத்தோட செய்யணும் அப்படிங்கிறாங்க. இந்த சுயநலம்ங்கிறது எவ்வளவு ஒரு மோசமான விஷயம்ங்கிறத ஒரு சின்ன கதை இப்ப நான் சொல்றேன். ஒரு 3 டிராவலர்ஸ் இருப்பாங்க. அந்த 3 டிராவலர்ஸுமே வந்து ஒரு டெசர்ட் கடந்து போய் அவங்களுடைய ஒரு டவுன் அங்க இருக்கு, ஸோ அங்க போகணும் அப்படிங்கிறாங்க அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. 3 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு டிஸ்கஷன்ல உட்கார்றாங்க. சரி, நம்ம வந்து இந்த இந்த டெஸ்டினேஷனுக்கு போய் சேரணும். நம்ம என்ன பண்ணலாம், 3 பேரும் ஒரு ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை நம்ம வந்து ஷேர் பண்ணி, தண்ணி எடுத்துக்கிட்டு இந்த ஷேர் பண்ணி நம்ம குடிச்சிட்டு நம்மள சேர வேண்டிய இடத்த போய் பொறுமையா சேரலாம். நடுவுல நடுவுல நம்ம வந்து ரெஸ்ட்டும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதை பேசி முடிவு எடுத்துட்டு 3 பேரும் கிளம்புறாங்க. பொறுமையா நடந்தும் போறாங்க. அவங்க கிட்ட 3 தண்ணி பாட்டில் இருக்கு. இப்படி நடந்து போய் ஒரு இடத்துல போய் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த ரெஸ்ட் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அங்கேயே 2 தண்ணி பாட்டில் தீந்து போயிடுது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க, சரி நம்ம கிட்ட ஒரே ஒரு தண்ணி பாட்டில் தான் இருக்கு, இதை வச்சு நம்ம வந்து டவுனுக்கு போனோம். அந்த டவுன்ல தான் இந்த இது இருக்கு, வெல் இருக்கு, கிணறு இருக்கு. அந்த கிணத்துல இருந்து நம்ம தண்ணி புடிச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பயணத்தை தொடரலாம். அதுக்கப்புறம் நம்ம சீக்கிரமா நம்ம சேர வேண்டிய இடத்த போய் சேர்ந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. ஸோ போறாங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ரெஸ்ட் எடுக்கும்போது 3 பேரும் படுக்கிறாங்க. படுத்து தூங்கிட்டு இருக்கும் பொழுது அப்போ ஒருத்தருக்கு வந்து திடீர்னு ஒரு யோசனை வருது. சுயநலமா ஒரு யோசனை யோசிக்கிறாரு. என்னன்னு பார்த்தா, இவங்க நம்ம கிட்டதான் வந்து ஒரு பாட்டில் தண்ணி இருக்கு, இவங்க 2 பேத்தையும் நம்ம விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு இந்த பாட்டில் எடுத்து அந்த டவுனுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் யோசிக்கிறாரு. என்ன பண்றாரு, அவங்க 2 பேத்தையும் விட்டுட்டு ஒரு தண்ணி பாட்டில் எடுத்துட்டு கிளம்புறாரு. நடந்து போறாரு. போயிட்டு அவரு நினைச்ச மாதிரி அந்த டவுனையும் ரீச் பண்ணிடுறாரு. அங்க வந்து அந்த கிணறும் இருக்கு. ஸோ அந்த கிணற பார்த்தோன்னே இவருக்கு ஒரே குஷி, ஏதோ ஒரு பெரிய சாதனை படைச்ச மாதிரி, அப்பாடா நம்ம வந்து நல்லபடியா இங்க வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னு அவருக்கே அவர் வந்து டேப் பண்ணிக்கிறாரு. டேப் பண்ணிட்டு ஓகே நம்ம இந்த கிணத்துல இறங்கிடலாம், இறங்கி நம்ம தண்ணியை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு.
அந்த 2 பேரும் விட்டுட்டு வந்தார் பார்த்தீங்களா? அவங்க ஆல்ரெடி வந்து இறந்து போயிடுறாங்க. ஏன்னா தண்ணியும் இல்லாம அவங்களால வந்து இவ்ளோ தூரம் நடந்தும் வர முடியாது. அவங்க இறந்தும் போயிடுறாங்க. இவரு என்ன பண்றாரு, ஒரே ஹேப்பியா அந்த கிணத்துக்குள்ள இறங்கலான்ட்டு பார்க்கும்பொழுது, அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா, எங்கேயோ உள்ள போய் கிடக்குது. ரொம்ப ஆழமா இருக்கிற ரொம்ப ஆழத்துல தான் அந்த தண்ணியே இருக்கு. ஸோ இவரு பார்க்குறாரு, ஐய்யயோ! நம்ம ஒருத்தரால போய் இறங்கி தண்ணி புடிக்க முடியாதே! நமக்கு அவங்க 2 பேரும் தேவைப்படுறாங்களே! அப்படின்னு அப்பதான் அவருக்கு வந்து ஒரு ரியலைசேஷன் கிடைக்குது. சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இந்த கிணத்துல இறங்கி அந்த தண்ணியை பிடிக்கிறதுக்காக போறாரு. பட் அவரால் வந்து தண்ணியை எடுத்துட்டு மேலே ஏற முடியல. கிணத்துலயே விழுந்து அவரும் இறந்து போயிடுறாரு. ஸோ இதுதான் வந்து சுயநலத்தினால நமக்கு எந்த ஒரு பயனும் கிடைக்காது. அதுவும் வந்து இந்த மாதிரி ஒரு டீமா ஒரு செய்யும் பொழுது ஒரு வேலையை செய்யும் பொழுது ஒருத்தருடைய சுயநலம் வந்து எல்லாரையுமே பாதிக்கும். அது வந்து போய் ஒரு டிசாஸ்டர்ல தான் போய் முடியும். ஸோ அதனால வந்து நம்ம எந்த ஒரு உதவி செய்யனாலும் சரி இந்த சுயநலமே இல்லாம செய்யணும் அப்படிங்கிறாங்க. அதுதான் நம்ம ஹையர் செல்ஃப் நமக்கு கத்துக் கொடுக்குது. இப்போ இந்த டீம் ஒர்க்கா நம்ம செஞ்சோம்னா அது எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருமே வந்து பயனடையணும்னு அந்த எண்ணத்தோட நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பா அவங்க எல்லாருமே ஜெயிச்சிருப்பாங்க, எல்லாருமே உயிரோட இருந்திருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த ஒருத்தருடைய சுயநலம் வந்து 3 பேருமே இறந்து போயிடுறாங்க. சோ இதுதான் அதோட விளைவு. இன்னொன்னு இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜெலசி என்வி இருக்கு இல்லையா? அது வந்து ஒரு சூழல்ல நார்மலா இருக்கிற வரைக்கும் ஓகே. இப்ப எல்லாருக்குமே வந்து அந்த என்விங்கிறது இருக்கும், கொஞ்சமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அளவோட இருக்கும். சோ அளவோட இருக்கிறது வந்து பிரச்சனை இல்லை, அது நம்மளையும் பாதிக்காது, அடுத்தவங்களையும் பாதிக்காது, அது வரும் போயிடும்னு வச்சுக்கோங்க. சோ அந்த மாதிரி ஒரு அளவோட இருக்கக்கூடிய ஒரு என்விக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா அது வந்து கிரீன் வித் என்வி ஸ்டேட் அப்படிம்பாங்க. அது ஒரு நிலை. அந்த நிலைக்கு இந்த பேரு கொடுக்குறாங்க, கிரீன் வித் என்வி ஸ்டேட் அப்படிங்கிறது. அதுவே அந்த என்வி வந்து ஒரு ஜலசியா மாறுது, பொறாமையா மாறும் பொழுது அந்த எமோஷன் வந்து இன்டென்ஸா ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இன்டென்ஸா ஆகி ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆகுதுங்கும் போது அந்த பர்சனுடைய தாட் எப்படி இருக்குன்னா தன்னுக்கு எதிராளி, அதாவது இப்போ உங்களை பார்த்து ஒருத்தர் வந்து பயங்கரமான ஒரு ஜலஸோட இருக்காங்கன்னா நீங்க முன்னேற்றம் அடையிறது அவருக்கு பிடிக்காது. அது மட்டும் இல்ல உங்களை பத்தி வந்து அவரு ஒரு கிரிட்டிசிசம் பண்ணிட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தொடர்ந்து உங்களை குறை சொல்றது, நீங்க என்ன நல்லது செஞ்சாலும் வந்து அது சரியில்லை, தப்பு, அதுல குறை கண்டுபிடிச்சு உங்களை வந்து ஹார்ம் பண்றது எப்படி அப்படிங்கறத பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுடைய ஜெலசியோட ஆப்ஜெக்ட் யாருன்னா நீங்க தான் உங்களுடைய முக்கியமான டார்கெட்டா மாறிடுவீங்க. ஸோ உங்களை எப்படியெல்லாம் ஹார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய சிந்தனையில இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால நீங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்பீங்க. அந்த பர்சனோட ஜெலசி வந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து அதிகமா பாதிக்கும். சோ இந்த மாதிரி ஒரு ஜெலசி ஸ்டேட்டை என்ன சொல்லுவாங்கன்னா எல்லோ வித் ஜெலசி அப்படிம்பாங்க. இது ஒரு நிலை. இது வந்து அடுத்த நிலைக்கு போகுது. அதாவது அது எப்படி இருக்கணும்னா அந்த ஃபீலிங் வந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி பயங்கரமான ஒரு நிலைக்கு அதை அடையும் பொழுது அதை என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ரெட் ரெட் வித் ஹேட்ரட். இந்த ஜெலசி என்ன ஆகும், ஒரு ஸ்டேஜ்ல அதிகரிச்சு அதிகரிச்சு ஹேட்ரட் ஸ்டேட்டுக்கு போயிடும். அதாவது அந்த பர்சன் அந்த ஹேட்ரட்டோட ஆப்ஜெக்ட் யாரு நம்மங்கும் போது அந்த பர்சன் வந்து நம்ம என்ன சின்னதா எது செஞ்சாலுமே அவங்களுக்கு வந்து அதிகபட்சமான ஒரு கோபம் வரும். அது வந்து வயலன்ஸ்ல கொண்டு போய் விடும். அந்த ஹேட்ரட்ங்கிறது வந்து வயலன்ஸ்ல விடும். பிசிக்கலா நம்மளை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுதான் அந்த ஹேட்ரட் ஸ்டேட்டுங்கிறது. ஸோ அதுதான் இவங்க வந்து ரெட் வித் ஹேட்ரட் அப்படிங்கிற ஸ்டேட் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பர்சனுடைய ஆரா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பயங்கர நெகட்டிவ் ஆராவா மாறிடும். ஸோ இந்த ஆரா வந்து நெகட்டிவா மாறிடுச்சுன்னா என்ன ஆயிடும், ஸ்பிரிட் வேர்ல்டுல இருக்கிற அந்த பேட் சோலை வந்து அவங்க எனர்ஜைஸ் பண்ணிடுவாங்க. ஸ்பிரிட் வேர்ல்ட்ல குட் சோலும் இருக்கும், பேட் சோலும் இருக்கும், ஈவிலும் இருக்கும். ஸோ இவங்களுடைய இந்த நெகட்டிவ் ஆரா அந்த ஸ்பிரிட் வேர்ல்டுல இருக்கக்கூடிய பேட் சோலுக்கு அசஸ் பண்ண பர்மிஷன் கொடுத்துரும். ஸோ அதுங்க என்ன பண்ணுங்கன்னா இங்க நம்ம பிசிக்கல் வேர்ல்டுக்கு வந்து அதுங்க நான் டேக் ஓவர் பண்ணிக்கோங்க. எப்படி இவங்களுடைய ஆரா நெகட்டிவா இருக்கிறதுனால அது டேக் ஓவர் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தர் வந்து ஒரு அழகான ஒரு கார் வாங்கியிருக்காரு, ஒரு பிராண்டட் கார். ஸோ அந்த கார் வந்து இவர்கிட்ட இல்லை, இவரால வாங்கவும் முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த பர்சன் வந்து பயங்கரமான ஒரு ஹேட்ரட் ஸ்டேட்ல இருக்காரு. இவர் என்ன பண்ணுவாருன்னா வேணும்ட்டே அந்த கார்ல வந்து ஒரு அதாவது என்னன்னா அதுல கோடு போட்டு விடுவார். நம்ம ஊர்ல எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, புது காருப்பா இப்பதான் வாங்கினேன், யாரோ வந்து கோடு போட்டு விட்டாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ஏன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இத்தனைக்கும் அந்த பர்சன் யாருன்னே இந்த கார் வாங்கினவருக்கு தெரியாது. யாரோ ஒரு ஆளு
இவங்க கார் வாங்கி இருக்கிறத பார்த்துக்கிட்டு பொறாமப்பட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கோடு போட்டு விடுறது அந்த கார்ல. ஸோ இதெல்லாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு ஹேட்ரட்ல வந்து அவங்க இருப்பாங்க, அந்த ஸ்டேட்ல அவங்க இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள இந்த ஸ்பிரிட் வேர்ல்டு என்ன பண்ணும், கண்ட்ரோல் எடுத்து இந்த செயலை செய்ய வைக்கும். ஸோ இது ஒரு ஸ்டேட். இந்த மாதிரி பர்சன் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். அவங்க வந்து நம்ம லைஃப்ல இருக்காங்கன்னு உங்களுக்கு நீங்க சென்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா உங்களை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னு பார்க்கணும். இப்போ இந்த கார்ல அவர் கோடு போட்டு விட்டாருன்னா என்ன பண்ணலாம், இனிமே அந்த காரை வந்து எல்லாரும் கண்ணில் படுற மாதிரி, அதாவது மக்கள் அங்க நடமாட்டம் இருக்கிற இடத்துல அந்த காரை பார்க் பண்ணிட்டோம்னா அந்த கார்ல அவரால் கோடு போட முடியாது. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க கிட்ட இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண தான் முடியுமே தவிர்த்து அவங்கள நம்ம சரிப்படுத்தலாம், அவங்கள மாத்தலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது முடியாத காரியம். அவங்க மாறவே மாட்டாங்க. நமக்கு தான் அது டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி பர்சன்ஸ் உங்க லைஃப்ல இருக்காங்க, ஜெலசியா இருக்காங்க, அதுவும் ஹேட்ரட் ஸ்டேட்ல இருக்கிறாங்கங்கும் போது அவங்க கிட்ட உங்களுக்கான நீங்க என்னது ஒரு ப்ரமோஷன் கிடைக்குது, இல்ல புதிய ஒரு ஏதாவது பொருள் வாங்குறீங்க, ஜுவல்ஸ் வாங்குறீங்க அப்படிங்கும்போது அவங்க கண்ணில் படாம இருக்கிறது தான் நல்லது அது. ஏன்னா அவங்க கண்ணில் பட்டாவே சரி, அவங்க வந்து அதை எப்படி உங்களுடைய பீஸ் ஆஃப் மைண்டை எப்படி ஸ்பாயில் பண்றது, உங்களை பேரை எப்படி கெடுக்கிறது, உங்க முன்னேற்றத்தை எப்படி கெடுக்கிறது, இதை தான் அவங்க பார்ப்பாங்க. அதுதான் இந்த ஹேட்ரட் ஸ்டேட்டோட இது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க எல்லாமே செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. இப்ப எப்படி அவங்களுக்கு அவங்களுடைய ஆறா மூலியமா அந்த ஸ்பிரிட் வேர்ல்டுல இருந்து வந்து அது கண்ட்ரோல் எடுக்குதோ, அதே மாதிரி இந்த பர்சன் நம்ம வாழ்க்கையில இருக்காங்க, பட் அவங்கள விட்டு நம்ம வந்து விலகவும் முடியலங்கும் போது நம்மளால செய்ய முடிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது. ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யலாங்கும் போது நம்ம செலஸ்டியல் பீயிங்ஸை கூப்பிடலாம். செலஸ்டியல் வேர்ல்டுல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம கும்பிடுற எல்லா தெய்வங்களுமே அங்கதான் இருக்கு. எல்லாருமே இப்போ வந்து நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஒரு ஒரு பேரை வச்சு நம்ம கும்பிடுறோம். நம்ம சிவனை கும்பிடுறோம் ஹிந்துக்காரங்கெல்லாம், அதே மாதிரி முஸ்லீம்ஸ் அல்லாங்கிறாங்க, கிறிஸ்டியன்ஸ் வந்து ஜீசஸ்ங்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனா அந்த இவங்க எல்லாருமே செலஸ்டியல் பீயிங்ஸ் தான். நம்மளுடைய பத்ரிஜி கூட செலஸ்டியல் பீயிங் தான். இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழல்ல இந்த மாதிரி நபர்களோட நம்ம இருந்துதான் ஆகணும், ஃபேஸ் பண்ணி தான் ஆகணுங்கும் போது நம்ம அவங்கள வந்து ஹெல்ப்புக்கு கூப்பிடலாம். ஸோ அந்த சோல், நிறைய குட் சோல்ஸும் இருக்கும். ஸ்பிரிட் வேர்ல்ட்ல குட் சோல்ஸும் இருக்கும், செலஸ்டியல் வேர்ல்டுலயும் இருக்கும். ஸோ அந்த சோலெல்லாம் நம்ம வந்து கூப்பிடலாம். கூப்பிடும்போது இப்போ ஏஞ்சல்ஸ் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அவங்க வந்து நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அதனால நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, நம்ம இந்த மாதிரி தியான பயிற்சிகள் செய்யும் பொழுது தியானத்து மூலியமா அவங்க கிட்ட நம்ம விஷயத்தெல்லாம் சொல்லலாம். இந்த மாதிரி பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்றேன், எனக்கு நீ ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கும்போது அந்த சோல் நமக்கு வந்து நம்மளை அசஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு நம்ம பர்மிஷன் கொடுக்கணும். நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய ஆறாவை நம்ம கிளீனா வச்சுக்கிட்டோங்கும் போது அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எப்பவுமே அந்த டிவைனோட கனெக்ட் ஆயிட்டோம்னா இந்த மாதிரி பர்சன்க கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, நம்ம தியானம் மூலியமா நம்ம ஆறாவை வந்து எவ்வளவோ ஸ்ட்ராங் ஆக்கிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ராங் ஆக்கிக்கிட்டோம்னா இவங்களுடைய அந்த ஜெலசினால நம்மளுடைய லைஃபும் அஃபெக்ட் ஆகாது, நாமளும் வந்து அஃபெக்ட் ஆகாம பார்த்துப்போம். ஸோ இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே எடுத்துக்கிட்டீங்கன்னா சில ரிலேஷன்ஷிப்ல பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து பொண்டாட்டியோடைய முன்னேற்றத்தை பார்த்து ஜெலஸா தான் இருப்பார். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த பொண்டாட்டி கிட்ட ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது, ஒய்ஃப் கிட்ட அவங்கள ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்றது, எந்த அளவுக்கு டிஸ்கரேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டிஸ்கரேஜ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து இந்த லவ், இந்த கேர் இதெல்லாம் எதிர்பார்க்கறது வந்து வேஸ்ட். அவங்களால அதை காட்ட முடியாது, அவங்க கிட்ட அது இருக்காது. ஏன்னா அவங்க வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டாவே ரொம்ப நெகட்டிவா மாறி இருப்பாங்க. ஸோ அதனால அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அப்படியே வந்து அவங்க காட்டுறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு உங்ககிட்ட தேவைப்படுற மாதிரி இருக்கும். அதனால அந்த கொஞ்ச நேரம் அன்பு காட்டுற மாதிரி அவங்க வந்து நடிக்கவும் செய்வாங்க. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி பர்சன்ஸ் கிட்ட வந்து உங்களை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது, நீங்க என்ன செய்யலாம் அப்படிங்கறத மட்டும்தான் நீங்க பார்க்க முடியும். ஓகேங்களா மாஸ்டர்? நம்ம ஊர்லயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சோல் வந்து டேக் ஓவர் பண்றது வந்து நடந்திருக்கு, உண்மையாவே நடந்திருக்கு. உத்தரப்பிரதேஷ்ல பாத்தீங்கன்னா ஒரு பேரண்ட்ஸ், ஒரு ஒரு புருஷன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை வந்து ஒரு 9 வயசு இருக்கும் பொழுது அவங்க அம்மா இறந்துடுறாங்க. ஸோ அப்ப அந்த குழந்தை அவங்க அப்பா கிட்ட வளருது. அது வந்து ரொம்ப தனிமையிலேயே வளருது, தனிமையிலேயே வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ அவங்க அப்பாவும் வந்து வேலைக்காக வெளியூர் போயிடுவாரு. அப்ப இந்த குழந்தை இன்னும் தனிமையா இருக்கும். இப்படியா வந்து இந்த குழந்தை தன்னுடைய வாழ்நாளை வந்து கழிச்சிட்டு இருக்குது. அப்ப அந்த குழந்தைக்கு 14 வயசு ஆகும் பொழுது அவங்க அப்பா வந்து அந்த குழந்தைக்கு கல்யாணமும் பண்ணி வைக்கிறார். கல்யாணம் பண்ணி இது அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போன பிறகு அவங்க ஹஸ்பண்டும் வந்து
வேலைக்காக 2 நாள் 3 நாள் வெளியூருக்கு போக வேண்டியதா இருக்கு. ஸோ அப்பவும் இந்த குழந்தை வந்து என்ன ஆகுது, இந்த பொண்ணு வந்து தனியாவே இருக்கு. இந்த பொண்ணு வந்து தனியாவே பல நாள் வந்து டைம் கழிச்சுட்டே தான் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து அது 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 தனியா கழிக்கிறதுனால அதுக்கு நிறைய விதமான ஒரு டிப்ரெஷன் வருது, நிறைய அந்த மாதிரி நடக்குது. ஒரு நாள் அந்த பொண்ணு வந்து உடம்பு சரியாம படுத்துருது. அப்ப என்ன ஆயிடுதுன்னா, அந்த வினோதமான ஒரு காய்ச்சல் அதுக்கு வருது. உடம்பு சரியாம படுத்து அது இறந்தும் போயிடுது. அந்த பொண்ணு பேரு வந்து ஷர்மிளா. ஸோ அது இறந்து போயிட்டு இந்த நியூஸ் வந்து எல்லாருக்கும் தெரியுது. அவங்க வீட்டுக்காரருக்கு, அவங்க அப்பாவுக்கு எல்லாருக்கும் தெரிய வருது. இறந்து போனோன்னே ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வராங்க, உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி அழுதுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோட பொணம், அந்த ஷர்மிளாங்கிற அந்த பொண்ணுடைய பொணம் வந்து அப்படி எந்திரிச்சு உட்காருது. உட்கார்ந்துட்ட பிறகு அது கேட்குது, எனக்கு என்ன ஆச்சு, நான் ஏன் இங்க இங்க இருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஸோ எப்படிடா அந்த செத்து போன பொணம், அது செத்து போய் ஒரு 10 நிமிஷம் இருக்கும். நல்லா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அது செத்துருச்சு அப்படின்னு. பட் அது எந்திரிச்சு உட்காருது. ஸோ இது வந்து அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம், எப்படி செத்த பொண்ணு உயிரோட வருது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி அது கேட்குது, இந்த மாதிரி நான் எங்க இருக்கேன், என்ன ஆச்சு எனக்கு அப்படிங்கிற மாதிரி. இது என்ன எல்லாரும் புதுசா இருக்கீங்களே அப்படின்னு. யாருக்கும் ஒன்றும் புரியல. அப்ப வந்து அந்த பொண்ணோட அப்பாக்கு மட்டும் ஒரே சந்தோஷம், தன்னோட பொண்ணு உயிரோட இருக்கே அது போதும் அப்படிங்கிற மாதிரி. அவங்க அப்பாக்கு மட்டும் சந்தோஷம். But அவங்க வீட்டுக்காரருக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு, என்ன இது, எப்படி என்ன நடக்குது இங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய நடவடிக்கை எல்லாமே, பிஹேவியரு, பேச்சு, அதோட ட்ரெஸ்ஸிங்கு எல்லாமே வேற மாதிரி இருக்கு. அதோட ஃபுல் ஆக்டிவிட்டீஸுமே வேற மாதிரி இருக்கு. ஸோ அந்த சமயத்துல தான் அந்த பொண்ணோட பக்கத்து ஊர்லயும் ஒரு டெத்து நடந்திருக்கு. ஒரு பொண்ணு வந்து ரயில்வே ட்ராக்ல வந்து இறந்திருக்கு. ஓகேங்களா. அப்புறம் இந்த இன்சிடென்ட் வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த ஊர் பூரா ஸ்ப்ரெட் ஆகுது. பக்கத்து ஊருக்கும் இந்த இன்சிடென்ட் ஸ்ப்ரெட் ஆகுது. அந்த சமயத்துல அந்த ஆக்சிடென்ட் ஆகி செத்து போச்சு இல்லையா, அந்த பொண்ணோட அப்பா காதுக்கு இது போகுது. ஸோ என்னடா இது, இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா நம்மளுடைய பொண்ணு செய்யற விஷயம் மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி இந்த அப்பா வந்து இந்த வீட்டுக்கு வராரு, சர்மிளாவை பார்க்கறதுக்காக வராரு. அந்த ட்ராக்ல அடிபட்டு செத்த பொண்ணு பேரு வந்து சிவாங்கின்னு. ஸோ அந்த பொண்ணோட அப்பா வந்து இந்த விஷயத்த கேள்விப்படுறாரு. பக்கத்து ஊர் வரைக்கும் இந்த விஷயம் போகுது, இந்த மாதிரி ஒரு பொண்ணு செத்துது, எந்திரிச்சு அந்த நடவடிக்கை எல்லாம் இந்த மாதிரி இருக்கு, அது என்னென்னமோ சொல்லுது, அவங்க அப்பா பேர் எதுன்னு சொல்லுது. அதாவது இந்த விஷயம் இவங்க அப்பா காதுக்கு மார்க்கெட் இவர் ஒரு நாள் போகும்போது அது கேள்விப்பட்டு இவரும் வராரு. ஸோ வந்துட்டு அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக வரும்பொழுது அந்த ஷர்மிளா என்ன பண்றா, அப்பான்னு ஓடி வந்து கட்டி பிடிக்கிறா. ஸோ இவருக்கு வந்து ஒன்றும் புரியல, ஏன்னா அந்த பாடி வந்து வேற. பாடி வந்து ஷர்மிளா பாடி இருக்கு, பட் உள்ள இருக்கிற அந்த ஜீவன் வந்து யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிவாங்கிங்கிற பொண்ணோடது. ஸோ இந்த அப்பாக்கு வந்து யாரு, சிவாங்கியோட அப்பாக்கு வந்து ஒன்றும் புரியல, என்னது இப்படி இருக்கேன்னு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு சொல்லுது, நீங்க என் அப்பா தானே, என்னுடைய குழந்தைங்கள் இது, என்னோட மாமியார் இது, என்னுடைய வீட்டுக்காரர் இது அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலையும் சொல்லுது. ஸோ இவங்க அப்பாவுக்கு வந்து ஒன்றும் புரியல. சரி, இவர் என்ன பண்றாரு, அடுத்த நாள் அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு வர்றாரு, அவங்க ஹஸ்பண்ட் போட்டோ இதெல்லாம் எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் காட்டும்போது எல்லாத்தையும் வந்து இந்த பொண்ணு கரெக்டா சொல்லுது. ஷர்மிளாவோட பாடியில இருக்கக்கூடிய இந்த சிவாங்கி அது வந்து எல்லாத்தையும் கரெக்டா சொல்லுது. பட் இது வந்து ஆச்சரியமா இருக்கு, இவருக்கு எப்படிடா இது எல்லாமே தெரியுது அப்படிங்கும்போது இந்த விஷயம் வந்து என்ன ஆயிடுது, எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆயிடுது, இந்தியா பூரா ஸ்ப்ரெட் ஆகுது. பட் இவங்க அப்பாக்கு, இந்த சிவாங்கியோட அப்பாக்கு ஒரே ஹாப்பி, ஏன்னா வந்து பாடி தான் வந்து சிவாங்கியோட அது ஷர்மிளாவோடது, பட் தன்னோட பொண்ணோட ஆத்மா இந்த பொண்ணோட பாடியில இருக்குங்கும் போது இவருக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுது. ஒரு ரெண்டு அப்பாங்களுக்குமே வந்து சந்தோஷமா தான் இருக்காங்க. இந்த அப்பாக்கு வந்து தன்னோட பொண்ணு உயிரோட இருக்கேன்னு சந்தோஷம். இந்த அப்பா, இன்னொரு சிவாங்கியோட அப்பாக்கு தன்னோட பொண்ணு ஆத்மா இங்க இருக்கேங்கிறது ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது. ஸோ இந்த விஷயம் என்ன ஆயிடுதுன்னா ஃபுல்லா பரவி, இதை வந்து ரிசர்ச்சர்ஸ் வந்து எப்படி இது நடக்குது என்ன மாதிரின்னு கண்டுபிடிச்சதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு பொசஷன் பிளஸ் ரீஇன்கார்னேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த பொண்ணோட பாடியை இந்த சோல் வந்து எடுத்துக்கிச்சுன்னு. ஏன்னு பார்த்தா, நான் லாஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொல்லியிருப்பேன் என்னன்னா, ஒரு ஆத்மா வந்து தன்னுடைய ஆயுசு முடியாம இறந்துருச்சுன்னா, இப்போ அந்த சிவாங்கிங்கிற பொண்ணு வந்து ரயில்வே ட்ராக்ல போய் இடிச்சு செத்துருக்கு. ஸோ அந்த ஆவி அதோட ஆயுசு முடியாம செத்துருச்சுன்னா அது என்ன பண்ணும், ஸ்பிரிட் வேர்ல்ட்ல தான் இருக்கும். ஸோ அது அப்படி இருக்கும் பொழுது அதே சமயத்துல இந்த பொண்ணும் இறந்து போறனால அதோடைய பாடியை இந்த சோல் வந்து எடுத்துக்கிச்சு. ஸோ எடுத்துட்டு அதோட லைஃப் முடியிற வரைக்குமே, அதோடைய ஆயுசு முடியிற வரைக்குமே அந்த பொண்ணோட பாடியிலே இருந்து கழிச்சதா வந்து அவங்க சொல்றாங்க. ஸோ இதை வந்து ரிசர்ச்சர்ஸ் வந்து பொசஷன் பிளஸ் ரீஇன்கார்னேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது வந்து நிஜமாலே உண்மையா.
இது உண்மையா உத்தரப்பிரதேசத்துல வந்து நடந்த சம்பவம் இது. இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப பெரிய ஸ்டோரி. இதை வந்து நான் ரொம்ப ஷார்ட்டா உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மாஸ்டர்ஸ். ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஸ்பிரிட் வேர்ல்டும் செலஸ்டியல் வேர்ல்டும் வந்து நம்ம இந்த பிசிக்கல் வேர்ல்டுல அவங்களால வந்து நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிறாங்க. ஸோ அதுவும் நம்ம வந்து எப்போல்லாம் நம்ம நெகட்டிவ் எனர்ஜி நமக்குள்ள அதிகமாகுமோ அப்பெல்லாம் அவங்க கண்ட்ரோல் எடுப்பாங்க, அந்த சோல் கண்ட்ரோல் எடுக்கும். அதே மாதிரி தான் நமக்கு பாசிட்டிவா இருந்தாலும் நமக்கு நம்மளுடைய ஸ்பிரிட் வேர்ல்டுல இருக்கக்கூடிய செலஸ்டியல் வேர்ல்டுல இருக்கக்கூடிய ஜீவன்களும் நமக்கு வந்து நம்ம பாடியை கண்ட்ரோல் எடுக்குங்கிறாங்க. நம்ம உயிரோடு இருக்கும் பொழுதே கூட நமக்குள்ள அவங்க அந்த கண்ட்ரோல் எடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் நான் வந்து ஒரு தடவை சொல்லியிருப்பேன். அந்த மெரைன் ஆஃபீஸர் ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணு மர்டர் பண்றது கூட அவருக்கு வந்து அவங்க ஒய்ஃப் மேல பயங்கரமான ஒரு ஹேட்ரட் இருந்திருக்கு. ஸோ அந்த ஹேட்ரட்னால அவர் அந்த ஸ்பிரிட் வேர்ல்டுல இருந்து ஒரு நெகட்டிவ் சோல் அவரோட உடல்ல வந்து அந்த அவர் கூட வேலை செய்யற அந்த பொண்ணை வந்து மர்டர் செய்ய வச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நடந்துட்டு தான் இருக்கு. இதெல்லாம் உண்மை அப்படிங்கிற மாதிரி நிறைய எவிடன்ஸ் எல்லாம் வந்து உலகத்துல இருக்கு. சில பேர் இதை நம்ப மாட்டேங்கிறாங்க, பட் இதெல்லாம் இருக்கு. சில ரிசர்ச்சர்ஸ்க்கு வந்து இன்னமுமே சில விஷயங்கள் புரியல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். இதோட நான் இந்த சத்சங் செஷனை என் பண்ணிக்கிறேன். யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். அதனால நம்ம வந்து எந்த அளவுக்கு ஆறாவை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளை வந்து க்ளீன் பண்றோமோ, கிளீனா வச்சுக்கிறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. நம்மளுடைய இமோஷன்ஸ் சரி, நம்மளுடைய ஃபீலிங்ஸ் எல்லாமே ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் அதுலேயே தான் நம்ம எப்பவுமே இருக்கணும். நம்ம எண்ணங்களும் தூய்மையா இருக்கணும். அதே மாதிரி சேவைன்னு வந்துட்டா நம்ம கூட நம்மனால முடிஞ்ச உதவியை சில பேருக்கு செஞ்சுட்டே இருக்கணும். கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும். அதே மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்கள பத்தி நல்லது பேசணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், நம்ம ரிலேட்டிவ்ஸாவே இருக்கட்டுமே, அவங்கள பத்தி வந்து நல்ல விதமா பேசுறது, அவங்கள பத்தி நல்ல விதமா நினைக்கிறது, அவங்களுக்கு நல்லது செய்யறது, இதுவுமே வந்து ஒரு சேவை தான் அப்படிங்கிறாங்க. தேங்க்யூ மாஸ்டர்ஸ். ஏதாவது டவுட் இருக்குங்களா மாஸ்டர்? மாஸ்டர் ஆரா பத்தி சொன்னீங்களா மாஸ்டர்? அது வந்து நம்மளால சென்ஸ் எதுவும் பண்ண முடியுமா மாஸ்டர்? இல்ல அது ஆக்சுவலா என்ன அப்படிங்கறது ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்க மாஸ்டர். அதான் ஆறாங்கிறது வந்து நமக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் ஃபீல்டு. அது நம்மளை சுத்தி வந்து அஹ், ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒன்று சுத்தி இருக்கும். இந்த எர்த்துக்கெல்லாம் அந்த ஓசோன் லேயர் ஒன்று இருக்கு பாத்தீங்களா, ப்ரொடெக்ஷன். ஆமா மாஸ்டர். மாதிரி நம்ம உடலை சுத்தி இருக்கக்கூடிய அந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு அது என்ன, வேணி மாஸ்டர் உங்களுக்கு தெரியுமா? அது அது என்ன சொல்லுவாங்க, எலக்ட்ரோ மேக்னெட்டிக்கா? ஆ, ஆற்றலுடைய ஃபீல்டு, அதாவது ஆற்றல் புலம்னு சொல்றாங்க. பிரபஞ்ச ஆற்றலுடைய ஒரு புலம் மாறியது. அந்த ஃபீல்டு எப்படின்னாக்கா நம்ம வந்து நமக்கு மட்டும் தான் கிடையாது, சேரு பிளான்ட் எல்லாத்துக்குமே உண்டு ஆறா. ஈவன் நம்ம கட் பண்ண ஒரு இலையை தூக்கி போட்டா கூட அதுக்கும் உண்டு. எல்லாமே ஆறா, எல்லாமே அந்த ஆறா ப்ரொடெக்ஷன்ல தான் இருக்கும். இது ஒரு உருண்டையா முட்டை வடிவத்துல இருக்கும் இது பாக்குறதுக்கு. சோ இதுலதான் பேச்சஸ் வந்தாதான் அந்த வெளியுள்ள, இப்ப மேம் சொன்னாங்களே என்டிட்டி, வெளியில உள்ள ஒரு பொசிஷன் நடக்கிறது வந்து யார் வீக்கா இருக்குமோ அவங்களுக்கு தான் நடக்கும். அவங்களோட தான் அந்த சோல் அட்டாச் ஆகும். சோல் வந்து பொசஸ் பண்ணிக்கிறது ஒண்ணு, அட்டாச் ஆகுறது ஒண்ணு. சில டைம்கள்ல மட்டுமே ஒரு சில பேர் ஆவாங்க தெரியுமா, சில மூமெண்ட்ல மட்டுமே சில ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க. என்ன இது இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தான், இப்ப ஏன் இப்படி பண்றான்? அந்த அட்டாச்மெண்ட் அது வந்து எப்ப பண்ண முடியும்னா அந்த பேட்ச், அதாவது பிளாக் பேச்சஸ் விழுந்துச்சு ஆறால அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த கேப்பை அவங்க ஃபீல் பண்ணி அவங்க உள்ள வர முடியும். நமக்குள்ளார நம்மளோட வீக் ஆகுறது, நம்ம ஆறாவோட கலரை பொறுத்து நம்ம குணாதிசயங்களா தான் அந்த கிரில்லியன் போட்டோகிராஃபினே இருக்கு நம்ம ஆறாவை பண்றதுக்கு. இப்ப நீங்களே வந்து உங்க வெளிச்சத்துல உங்க உங்க கையை, உங்க தம் ஃபிங்கரை நீங்க நல்லா தேய்ச்சிட்டு தம் ஃபிங்கர் இப்படி வச்சு பாருங்க. அதை சுத்தி ஒரு ஒயிட் கலர்ல, இல்ல ஒரு ஆஷ் கலர்ல, இல்ல ஒரு கோல்டன் கலர்ல நம்மளுடைய குணத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஒல்லி ஒரு ஒரு மெல்லிசான ஒரு கோடு தெரியும் உங்களுக்கு. நீங்களே பார்க்கலாம், உங்க தம் ஃபிங்கரை வச்சு பார்க்கலாம். நீங்க யாராவது முடிஞ்சா பார்த்துட்டு சொல்லுங்க பார்க்கலாம். இப்பவுமே கூட சொல்லலாம் அதை பத்தி. சம்திங் மாஸ்டர் திருப்பி ரிப்பீட் பண்றீங்களா மாஸ்டர்? என்னமோ சொன்னீங்க. அதாவது நம்ம தம் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, நம்ம தம் ஃபிங்கரை இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃபிங்கரை நல்ல ஒயிட் பேஸ் பேக்ரவுண்ட் இருக்க முடியும் பாத்துக்கோங்க. சரிங்களா? கையை நல்ல நம்ம ஒருத்தரோட ஒரு கையை ரப் பண்ணுவோம் தெரியுமா, ரப் பண்ணிட்டு நம்ம கையை அப்படி தம் ஃபிங்கர் நம்ம அந்த தம்ஸ் அப் காமிப்போம்ல யாருக்கும், அந்த ஓகே. மாதிரி அந்த ஃபிங்கரை மட்டும் காமிச்சு உங்களுக்கு எதுக்க கண்ணுக்கு முன்னாடி வச்சு பாருங்க. அப்ப உங்க கண்ணுக்கு நேரம், உங்க ஐப்ரோ நேரம் இப்படி கரெக்டா வச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் லைன் வந்து
ஒரு லைன், ஒரு அவுட்டர் லைன் வந்து நம்ம தம் ஃபிங்கரை சுத்தி அப்படி போறத பார்க்க முடியும். அதான் அந்த ஆரா எனர்ஜி ஃபீல்டு, எத்தனிக் பாடி. ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கணும். பின்னாடி ஒயிட் பேக்ரவுண்ட்ல நீங்க வச்சு பாருங்க. பிளைன் சர்ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா அது தெரியும். அவ்வளவுதான். எல்லாருக்குமே ஆரா இருக்கு. இந்த வேர்ல்ட்ல எல்லாருக்குமே இருக்கு ஆரா. எல்லா திங்ஸுக்கும் இருக்கும் ஆரா வந்து. நம்ம ஒருத்தர் இப்போ நம்ம வந்து யாராவது ஹக் பண்ணானா, இப்ப எதுக்காக நம்ம இந்த பேஷண்ட்களுக்கெல்லாம் நம்ம போகும்போது எனர்ஜி ஃபீல்டு தான். அப்படியே நம்மள அது ஒரு எனர்ஜி ஃபீல்டு தான். அதோட உருவாக்கம், அதோட கலர்ஸ், அதை வச்செல்லாம் இருக்குது குணாதிசயங்கள். நம்ம ரொம்ப கோவமா இருந்தா அதுல டார்க் ஆயிடுச்சுனாலே சொல்லிடுவாங்க. அந்தந்த இடத்துல ஆராவோட டார்க்னஸை பார்த்தாங்கன்னா இவங்க சில நாள் எவ்வளவு நாள் இருப்பாங்கன்னு கூட சொல்ல முடியும் பிரில்லியன் போட்டோகிராஃபர். ஆனா நம்ம குணத்துக்கு தகுந்த மாதிரி இது மாறும். இதான் பிக்ஸ்டுன்னு கிடையாது. ஒருத்தருக்கு ஆரா பிக்ஸ்டு கிடையாது, மாறிக்கிட்டே இருக்கும். இதான் அந்த புத்தருக்கு பின்னாடி எல்லாம் அந்த கோல்டன் இது போடுவாங்க. சாமிக்கு பின்னாடி எல்லாம் தலைக்கு மேல பாருங்க ஒரு இது இருக்கும். இதெல்லாம் அதை சிம்பலைஸ் பண்றதுதான். நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அதனாலதான் நம்ம என்ன பண்றது இல்லைன்னா யாருமே கையெடுத்து கும்பிடுறதே ஒரு வழக்கமா வச்சிருக்கோம். நம்ம வந்து யாரையும் போய் டச் பண்ணி கை குலுக்குறது இல்ல. இந்த ஆரா எக்ஸ்சேஞ்ச் ஆகும், இன்டர்சேஞ்ச் ஆகும். அதனால யாராவது ஒருத்தவங்கள இது வந்து புத்தருக்கு கூட சொல்லுவாங்க. புத்தரோட ஆரா வந்து 5 கிலோமீட்டர்ஸ் ஆர் 8 கிலோமீட்டர்ஸ் ஆர் 15 கிலோமீட்டர்ஸ் சொன்னதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அவர் வந்தாருன்னா அவ்வளவு கிலோமீட்டர்ஸ்க்கு அவர் ஆரோட விரிவடைக்க இருக்குமா. அதனால அவர் வரும்போது அவரோட இடத்துல இருக்கக்கூடிய இப்ப காட்டுல அவர் வர்றாருன்னா புலியும் மானும் பக்கத்துல உட்கார்ந்துருக்குமா. சாப்பிடணுங்கிற எண்ணம் கூட தோணாதான். அந்த அளவுக்கு அவருடைய ஆறால அந்த எனர்ஜி ஃபீல்டுக்குள்ள வந்தா. நம்ம சில சாமியார்களை பார்க்க போகும்போது, சில குருஜிகளை பார்க்கும்போது, ரொம்ப ரொம்ப நான் சொல்றது நிஜமான குருஜியை சொல்றேன். அந்த மாதிரி இடத்துக்குள்ள போனா கேள்வி கேட்கவே தோணாது. அப்படியே அமைதியா உட்காந்துருவோம் அந்த இடத்துல. அப்படியே அவங்க அவங்க ஆறாக்குள்ள நம்ம போறோம்னு அர்த்தம். அந்த அமைதி, அந்த காம், அந்த பீஸை நம்ம அப்படியே அழகா உணர்வோம். நம்ம அந்த இடத்துக்குள்ள அந்த சர்க்கிள் ஆஃப் ஆர் நம்ம எக்ஸ்பேண்ட் ஆகும். நம்ம ஆறா வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு எக்ஸ்பேண்ட் ஆகுதோ அவ்வளவுக்குள்ள நமக்கு ப்ரொடெக்ஷன். நம்ம வீட்லயே நம்ம நினைக்கிறோம்ல, வீட்டுக்கு ஏதாவது கண்ணு போட்டுருவோம், ஆளுக்கு கண்ணு போட்டுருவோம். நம்ம அந்த அளவுக்கு ஆறா நல்ல ஆட்டோ இம்யூன் மாதிரி ஒரு நல்ல இம்யூனிட்டி இருந்தா நம்ம எப்படி இருக்கும். அது மாதிரிதான் நம்ம இருக்கிற இடத்துல ஃபுல்லாவே எங்கேயுமே தவறு நடக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த ஆறா. அது எல்லாமே நம்ம மனநிலையை வச்சுக்கிறது தான் ஆறா டெவலப் ஆகுறது. ஆறால எனர்ஜி இருக்கிறது, பேச்சஸ் வர்றது, கோவப்படுறது அதிகமா. அந்த இப்போ மேம் சொன்ன அத்தனை விஷயங்கள் பேட்ச் பண்றது ஆறாவோ ஓட்ட போடுற விஷயங்கள். செல்ஃபிஷா இருக்கிறது, ஜெலஸா இருக்கிறது, இந்த அரிஷத்துல இருக்கக்கூடிய 6 தீய குணங்கள் நம்ம ஆறாவ ஓட்ட போடுறதுதான். அந்த ஆறால பேச்சஸ் வந்துருச்சு அப்படின்னாலே இந்த என்டிட்டி விஷயங்கள்லாம் ஆரம்பிச்சிடும். வெளியில இருக்கக்கூடிய இந்த எர்த்பான் சோல்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த பூமியை விட்டு போக முடியாம அவங்க ஒரு லைஃப் வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. இதுதான் உண்மையை நினைச்சிட்டு இருப்பாங்க. தான் இறந்தது கூட ஃபீல் பண்ணாதவங்க கதையெல்லாம் கூட இருக்கு. டெய்லி ஆஃபீஸ் போற மாதிரி அவங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அவங்க உலகத்துல அவங்க நல்லா போயிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். அவங்களுக்கு இறந்ததே ஃபீல் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு பாடி இல்லைங்கிறத கூட ஃபீலிங் ஆகாது அவங்களுக்கு. அது ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் அதை உணரும் போது அதால அவங்களால ஏத்துக்கவே முடியாது. அதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் ஹம்பக்கா கூட இருக்கும் நமக்கு. ஆனா ரியல் தான். நம்ம இந்த உணர்வு நிலை எதுக்காக நம்ம திருப்பி திருப்பி மெடிடேஷன் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம்னா, இங்க இது வந்து நமக்கு நிரந்தரம் இல்லைங்கிற புரிதல் நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும். என்னைக்கு பெட்டியை போட்டு கிளம்புங்கடா அப்படின்னு சொன்னா கிளம்பி போயிட்டே இருக்கணும். இங்க இருந்து லீவ் ஆயிரணும். அந்த ஒரு நிரந்தரம் இல்லைங்கிற அந்த மனப்பக்குவம் இருந்தாதான் எர்த்பான்ஸோட நம்மளும் மாட்டிக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு பிடிச்ச விஷயங்கள் இருக்கும். சில பேர் வீடு புதுசா கட்டிட்டு இருப்பாங்க, இறந்து போயிருக்கலாம். சோ அந்த வீட்டு விட்டு போறதுக்கே அவங்களுக்கு மனசு வராது. நான் சொல்றது சிம்பிளா சொல்றேன். ஆனா அது வந்து இன்னும் நம்ம அந்த உடல் இல்லாம போகும்போது அந்த மனசோட அந்த மனோமய கோஷத்துக்கு நம்ம ரொம்ப இருப்போம். மாட்டிப்போம் நம்ம அதுல. இன்னும் அதற்கு அதிகமான பலன் இருக்கு. அதனாலதான் இறக்கும்போது பாருங்க, சாமி பேரை சொல்லி எல்லாம் வாயில தீர்த்தம் விடுவாங்க பெரியவங்க எல்லாம். ஏன்னா அந்த கடவுளோட அந்த இதுலயே இறக்கட்டும். அப்ப அந்த சிந்தனையிலே போயிடுவான். அந்த அந்த ஆசை அந்த இதுல இருந்தானா அந்த டிசைர் தான் அடுத்த பிறத்துக்கு காரணமாகும் நமக்கு. சோ எல்லாமே ஆறா சம்பந்தப்பட்டதுதான். இங்க எல்லாமே ஆறாதான். நீங்க அதை பத்தி கவலைப்படணும், அதை மெயின்டைன் பண்ணணும்லாம் நமக்கு தேவையே கிடையாது. ஏன்னா இது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள நடக்குது. நம்ம நல்லா இருந்தா நம்ம ஆறா நல்லா இருக்கும். ஆறா நல்லா இருந்தா சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க. நமக்குள்ள வர்றவங்க பிரச்சனையே கொடுக்க மாட்டாங்க. நம்மளுக்குள்ளேயே அந்த பிரச்சனை இருந்தா நம்ம ஆறா வீக்கா இருக்கும். நம்மள எல்லாம் வந்து ஈஸியா வந்து அட்டாக் பண்ணிப்பாங்க. எப்படி வைரஸ் அட்டாக் பண்ணுது. இம்யூனிட்டி இல்லாதவங்களுக்கு சளி, இந்த காய்ச்சல், இருமல், அப்படி எத்தனை விஷயங்கள் நம்மளை அட்டாக் பண்ணுதோ நம்ம ஆறா அப்ப ஸ்ட்ரென்தனிங் ஆகணும்னா நம்ம எனர்ஜியை நல்லா வச்சுக்கணும். இப்ப மேம் சொன்னாங்களா, அடுத்தவங்களை பத்தி நல்லதே பேசணும். நம்ம பார்வையை நம்ம கண்ணாடியை மாத்தி பார்க்கணும். அவங்கள நம்ம பெர்ஸ்பெக்டிவ மாத்தணும். எம்பத்தியா இருக்கணும். அதாவது அடுத்தவங்க பார்வையில இருந்து உலகத்தை பார்க்கணும். ஒருத்தவங்க ரொம்ப 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 கோவப்படுறவங்களா இருக்காங்கன்னா அவங்களோட சைல்ட்ஹுட்ல போய் பாத்தீங்கன்னா அவங்க என்ன மாதிரி நிலைமையில இருந்து வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சா அவங்களோட வளர்ப்பு முறையே அப்படித்தான் இருக்கும். அதனால சில பேர் பேசாமலே இருப்பாங்க. ரொம்ப மூடியா ரொம்ப இதா இருப்பாங்க. பாத்தீங்கன்னா அம்மா அப்பா அந்த வீட்டுல யாராவது ஒருத்தவங்க டாமினண்டா இருந்திருப்பாங்க. அப்படியே அடக்கி அடக்கி வளர்த்த வீட்டுல பேசவே மாட்டாங்க பசங்க. முன்னெடுத்து செல்லவே மாட்டாங்க. ஆம்பளை பையனா பிறந்திருந்தா அந்த பையன் எதுவுமே வந்து வீட்டுல எதையுமே தான் செய்யறேன்னு அந்த பொறுப்படுத்திட்டு முன்னுக்கே வர மாட்டான். ஏன்னா உட்காருன்னு தட்டியே வளர்த்திருப்பாங்க அந்த பையனை.
சோ அவன் எதுவுமே பண்ண மாட்டான், காமன் கம்போஸ்டாவே தான் இருப்பான். நீங்க எத்தனை சுனாமியே வந்தா கூட என்ன செய்யணும் தான் கேட்பாப்புல அடுத்தால. தான் எடுத்து போய் செய்யணும், தான் போய் லைஃப் ஜாக்கெட்டை போடணும், தான் குடும்பத்தை தான் நீட் பண்ணணும் கூட அந்த அந்த பிள்ளை பிராக்டிஸ் இல்லாம இருக்கும். சோ அவரை திட்டுறத விட அவர் சைல்டுஹுட்டை பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு மனநிலையில வளர்ந்த குழந்தையா இருந்தா அதை ஹீல் பண்ணி அந்த ரூட் காசை கிளீன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் நடக்கும். அப்பதான் அவங்க ஆறாவும் நல்லா ஆகும். சோ இந்த ஆறாவுக்காக நம்ம பெரிய மெயின்டெனன்ஸ் தேவையில்லை. ஆனா ஆறா நல்லா இருந்தாதான் நம்ம நல்லா இருக்க முடியும். அப்ப நம்ம மனசை நல்லா வச்சுக்கணும், நம்ம குணத்தை நல்லா வச்சுக்கணும். இந்த இப்ப ஜெலசி, இந்த செல்ஃபிஷ் இதெல்லாம் இல்லாம இருந்தா ஆட்டோமேட்டிக்கலி நம்ம ஆறா நல்லா ஆயிடும். ஆறாவை தனிப்பட்ட முறையில வளர்க்கவே முடியாது. நமக்குள்ள இருக்கிற மாற்றம் தான் அங்க வெளிப்பிரபலிக்கும். அதான் மிரர் மாதிரி தான், அது மிரர் இமேஜ் தான் அது. நீங்க இங்க எப்படி இருக்கீங்களோ அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க ஆறா. சில பேர்லாம் ஆறா ரீடிங்னே இருக்கு தனியா, ஆகாசிக் ரெக்கார்ட் ரீடிங் மாதிரி ஆறா ரீடிங்னே இருக்கு. உங்க ஆறாவை பார்த்தே சொல்லிடுவாங்க. இன்னும் நம்ம நல்ல மெடிடேஷன் பண்ணும்போது நம்மளாலே புரிஞ்சுக்க முடியும் உங்க வர்றவங்க எப்படி என்ன ஏதுன்னா. எல்லாரும் வெறும் நேக்கட் ஐலே பார்க்கக்கூடிய நபர்கள்லாம் இருக்காங்க, ஆறாவை பார்க்கக்கூடிய நபர்களா. இன்னும் கிரில்லியன் போட்டோகிராஃபி சயின்டிபிக்லி ப்ரூவ் கூட பண்ணிட்டாங்க. அதை பத்தியான வீடியோக்கள் கூட யூடியூப்ல எல்லாம் இருக்கு. லவ் எனர்ஜி வரும்போது எப்படி பிங்க் கலரா அந்த ஆறா மாறுது. இன்னொன்னு நம்ம கோல்டன் எனர்ஜி வரும்போது நம்ம எந்த அளவுக்கு ஒரு ஹைலி எவாலுவேட்டடா விஸ்டமா இருக்கும். அப்புறம் அந்த ஆங்கர் வரும்போது எப்படி ஒரு ரெட் கலரா நம்ம எனர்ஜி மாறுது. அதெல்லாமே அப்படியே ப்ரூவன் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாரும். லீவ்ஸ்க்கு இருக்குது, அதெல்லாம் காமிச்சு நம்ம ஒன்னொன்னு தொடும்போது நம்ம அதோட எப்படி கனெக்ட் ஆகுறோம், நமக்குள்ள அதுவும் நமக்கு எவ்வளவு இன்டர்சேஞ்ச் ஆகுது எல்லாம் போட்டிருக்காங்க. ஓகேவா ரேகா மேடம்? தேங்க்யூ மேடம். இதானா நீங்க கேட்ட கேள்வி. ஆறாவை நம்ம தனியா எதுவும் பண்ண முடியாது. ஆனா ஆறா நம்ம கூட மஸ்ட். இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நமக்கு ஆறா இருக்கும். மேபி இதுக்கப்புறம் புரிஞ்சுது மேடம், ஆமா எல்லாமே புரிஞ்சுது மேடம். கட்டுலயும் இருக்கு, எல்லாத்துக்குமே இருக்கு. நாங்க உங்க வீட்டுல இருக்க பொருளுக்கு கூட இருக்கு ஆறா. அதனாலதான் கால்ட்டு ஏத்தக்கூடாது. நம்மளுக்கு ஒரு பழக்கம் இருக்கு தெரியுமா, ஏதாவது மிதிச்சிட்டா கூட தொட்டு கும்பிடுறது. அப்புறம் பேப்பர்ல போட்டா கூட நம்மளுக்குள்ள அது ஆட்டோமேட்டிக்கா பெரியவங்க அதை கொடுத்துட்டாங்க நமக்கு. அது ஒரு சாரி சொல்றேன். ஏன்னா அந்த எனர்ஜி நமக்கு வேற ஒரு எனர்ஜியை ஒண்ணு உருவாக்கி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அது ஒரு பெயினையோ எதையோ ஒண்ணா இன்டர் கனெக்ட் பண்ணும். இது நம்ம கேட்கும்போது சாரி கேட்கும்போது கேன்சல் ஆகும். புரியுது எல்லாமே மாஸ்டர். ஒரு காரணம் தான். எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இல்லாம இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. ஆனா ஆறாவை நம்ம இதுக்கு ஆறா மெயின்டெனன்ஸ் தனியா எதுவும் பண்ண முடியாது. மெடிடேஷன் நல்லா பண்ணி நம்ம மைண்ட் செட்டை நல்லா வச்சுக்கிட்டா ஆட்டோமேட்டிக்கலி ஆறா நல்லா ஆயிடும். அவ்வளவுதான். ஆமா, ரெகுலரா மெடிடேஷன் பண்ணாவே உங்களுக்கு அந்த உள்ளுக்குள்ள அந்த கிளீனிங் நடக்குங்க. டாக்டர் ஹியூலன் கூட ஒரு ப்ரோக்ராம்னு சொல்றாரு. மற்றவங்க ப்ரோக்ராம் நமக்குள்ள வந்துரும் அப்படிங்கிறனா, அதெல்லாம் எப்படின்னா அந்த ஆறாலாம் வீக்கா இருக்கனால தான் மற்றவங்களுடைய அந்த எனர்ஜி நமக்குள்ள வந்துருது. ஓகே ரேகா மாஸ்டர், உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? கிடைச்சிருச்சு மேடம், ரொம்ப தெளிவா இருந்தது நீங்களும் வேணி மாஸ்டர் சொன்னதும். ரொம்ப ஓகே. ரொம்ப தேங்க்யூ மாஸ்டர். இப்படிதான் நல்ல நல்ல கேள்வி எல்லாம் கேளுங்கப்பா. அப்பதான் நாங்களும் எங்கேயாவது படிச்சு வச்சதெல்லாம் சொல்ல முடியும். கேள்வியே கேட்கும் போதுதான் அதே நாங்க நினைச்சதே தான் சொல்லிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இப்படிலாம் கேட்கும்போது அது டாபிக் ஒரு மாதிரி வேரியேஷனா போகுது. இல்லைன்னா மொனட்டனஸா ஒரே மாதிரி போயிட்டு இருக்கும் டாபிக். ஆமா, இப்போ நான் வந்து சொல்றதெல்லாம் எனக்கும் சேர்த்தி தான். நானும் இப்போ சொல்றேன்னா எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி இல்லை, நானும் கத்துக்கிறேன். இப்போ நீங்க நிறைய கேள்வி கேட்கறது வந்து நானும் தெரிஞ்சுக்கிறேன், அவ்வளவுதான். ஓகே மாஸ்டர்ஸ், வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க. மாஸ்டர் உங்ககிட்ட ஒரு question. நான் ஒரு question கேட்கிறேன். ஹலோ. சொல்லுங்க ஷர்மிளா மாஸ்டர். ஓகே மாஸ்டர். மாஸ்டர் இப்ப சில பேரோட ஆரா வந்து மேபி முதல்ல மாஸ்டர் நீங்க சொன்ன மாதிரி அவங்களோட ஆஃப் பிரிங்கிங்னாலயா இதுல வளர்ந்த சரௌண்டிங்னாலயா ஏதோ ஒரு காரணத்தினால ரொம்ப உம், ஆஹ், ரொம்ப ஸ்பெசிஃபா கொஞ்சம் லோ எனர்ஜியா ரொம்ப ஆஹ், ரொம்ப ஆக்டிவ் இல்லாம அந்த மாதிரி இருக்கிறாங்க. அந்த ஆராவை சரிப்படுத்த முடியும், மாற்றி எடுத்துட்டு போக முடியுமா? கண்டிப்பா முடியும். நீங்க நல்லா நல்லா ஆயிட்டீங்க அப்படின்னாலே அது ஆட்டோமேட்டிக்கா நல்லா ஆயிடும். இப்போ உங்க ஃபேஸ்ல ஒரு பிம்பிள் இருக்குன்னா அது என்ன பண்ணும்? மிரர்ல பார்த்தா என்ன இருக்கும்? மிரர்ல உள்ள இமேஜ்ல கிளீன் பண்ணிட முடியுமா? மிரர்ல போய் கிரீம் போட்டா சரியாகாது. சரியாவாதுல்ல. எல்லாமே உங்கள்ட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்க தான் ரெஸ்பான்சிபிள். உங்க
உங்களுடைய உருவம் எப்படி தெரியணும் அப்படிங்கறது நீங்க தான் முடிவெடுக்கிறீங்க. ஒரு சில நாள் ஸ்ட்ரைட் எடுத்துப்போம், ஒரு நாள் சைட்ல எடுப்போம், அப்புறம் ஒரு நாள் ஃப்ளோ ஹேர் விட்டுறோம், ஒரு நாள் வந்து இது ஃப்ரீ ஹேர் விடுறோம், ஒரு நாள் வந்து பிளேட் போட்டுக்கிறோம். இப்படி நம்ம டிசைன் பண்ணிக்கிறதா நம்ம மிரர். சோ இத மாதிரிதான் குணநலங்கள். நீங்க நீங்க அப்படி லோவா ஃபீல் பண்றீங்கன்னா, ஒண்ணு உங்களுக்கு செல்ஃப் லவ் இல்லாம இருக்கணும். உங்களை பத்தி நீங்க தவறான எஸ்டிமேஷன், எப்பவுமே கில்ட், செல்ஃப் லவ் இல்லாம இருக்கிறது, அப்புறம் வந்து இந்த மாதிரி ஜெலஸ், இல்லைன்னா ஒரு மாதிரி கர்ஸ் பண்ணிக்கிறது, எல்லாமே எனக்கு யாரோ பிளான் பண்ணி நடத்துறாங்கங்கிற மாதிரி ஒரு பிளேமிங்லேயே இருக்கிறது. எல்லா சுச்சுவேஷனையும் பிளேம் பண்ணியே போயிட்டோம்னா என்ன ஆயிருது? பாஸ்ட்ல இருந்து வந்த கர்மாவையும் நம்ம கரெக்டா ஃபேஸ் பண்ணல, பிரசன்ட்ல ஒரு கர்மா உருவாக்குறோம், அது ஃபியூச்சர்ல கண்டிப்பா வர. சோ இந்த சூழ்நிலையில ஒரு லூப் மாதிரி மாட்டிப்பீங்க. மூணையுமே கிளியர் பண்ணல. சோ திருப்பி 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 அதையே மீட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ இந்த ஆறா என்ன ஆகும்னா டெவலப் ஆறதுக்கு வழியே இல்லை. ஆறா எப்போ டெவலப் ஆகும்னா அப்படியே அடிச்சு முடிச்சு போயிட்டே இருக்கணும், ஃபேஸ் பண்ணி பார்த்து போய்கிட்டே இருக்கணும். மூவ் ஆன் ஆகாம கேரி பண்ணிட்டே இருக்கிறது, பழைய மிஸ்டேக்குகளை எடுத்து மைண்டுக்குள்ள வச்சுட்டு. ஏன்னா பழைய மிஸ்டேக் நன்றி சொல்லணுங்க. நிறைய மிஸ்டேக் பண்ணதான் என்ன பண்ண முடியும்? லேர்ன் பண்ண முடியும் நம்ம. சில பேருக்கு அதை பண்ணாமலே கூட லேர்னிங் நடக்கும், அது ஓகே. ஆனா நான் பண்ணிட்டேனே நம்ம நினைச்சு ஒரு இடத்துல நிக்கிறது வந்து ஸ்டாக்னட் வாட்டர் மாதிரி. தேங்கின குட்டை என்ன ஆகும்? அங்க இருந்து என்ன உற்பத்தி ஆகும் சொல்லுங்க? கொசு தான் உற்பத்தி ஆகும். அது மத்த பேருக்கு அது இடைஞ்சலாகவும் இதாகவும் தான் ஆகக்கூடிய டெங்கு, இந்த மாதிரி ஃபீவர் வரக்கூடிய விஷயங்கள் தான் நடக்கும். இதுக்கு ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்றேன். டைம் இருக்கான்னு தெரியல, சொல்லட்டுமா மாஸ்டர்? நானு சொல்லுங்க மாஸ்டர். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க நினைக்கிறீங்க இப்போ உங்களுக்கு எதனால ஆறா வீக்கா இருக்குன்னா, இப்போ வரக்கூடிய சுச்சுவேஷன் உங்களை ஃபேஸ் பண்ண முடியாம ஒரு குழப்பம் வருது. அதுலதான் வந்து இது ஸ்டார்ட் ஆகும். இந்த ஆறா வந்து வீக்கன் ஆகும், நம்ம லோவா ஃபீல் பண்றதெல்லாம் அங்கதான் நம்ம முடிவு எடுக்க முடியாத கிளாரிட்டி இல்லாத போதுதான். சரி, இது எப்படி ஆயிருக்குங்கிறதுக்கு முதல்ல அந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சீங்கனாலே இதுல தெளிவு வந்துடும் உங்களுக்கு. இப்ப நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை பாக்குறீங்க, இப்ப நீங்க ஆபீஸ் உமன்னா ஒர்க்கிங் தான், அதனால வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஃபைல் வைக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு ஸ்டூல் வைக்கிறீங்க, அதுல ஃபைல வச்சுட்டீங்க, சரிங்களா? ஃபைல வச்சுட்டு நல்லா அழகா வேலை பாக்குறீங்க, நல்லா பண்ணிட்டீங்க. அன்னைக்கு ஆனா உங்களுக்கு பக்கத்துல அந்த ஸ்டூல் இருக்கிறதா நல்லா இருக்கு. ஆனா போற வர்றவங்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சலா தான் இருக்கும். பட் ஆனா உங்களுக்கு ஃபைல் வைக்கணும், அதுக்காக வச்சுட்டீங்க. வச்சுட்டு போயிட்டு மறுநாள் வர்றீங்க. இன்னைக்கு வேற ட்ரெஸ், நேத்து வேற ட்ரெஸ் போட்டிருந்தீங்க, இன்னைக்கு வேற ட்ரெஸ் போட்டு ஆபீஸ்க்குள்ள வர்றீங்க. வந்த உடனே ஸ்டூல் இருக்கிறது எப்பவும் உங்களுக்கு ரெகுலர் கிடையாது ஸ்டூல் அங்க வைக்கிறது. ஆனா வந்த உடனே என்ன ஆகுது? உங்க கால எல்லாம் அடிபடும். அடிப்பட்டவொன்னு உங்களுக்கு என்ன வரும்? இன்னைக்கு வேற ட்ரெஸ், நேத்து வச்சதை நீங்க மறந்துட்டீங்க, உங்களுக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்க போறது இல்ல. சோ என்ன நினைப்பீங்க நீங்க? யார்டா இங்க ஸ்டூல வச்சது? எப்படி இந்த ஸ்டூல் வரலாம்? ஒருவேளை இவன் வச்சிருப்பானா, அந்த அவ வச்சிருப்பானா, இல்ல இந்த பியூன் வச்சிருப்பானா, இல்ல ஆபீஸ்ல யாராவது நகட்டி வச்சிருப்பாங்களா? இதே தொந்தரவு தான். இப்படிதான் ஒரு இடத்துல வைக்கவே மாட்டான்னு முதல்ல பிளேமிங் கேம் விளையாட வைப்போம். இல்லைன்னா இப்படித்தான் என் கால்ல படணுமா நினைப்போம். இப்படி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஆனா வச்சது யாரு? நம்ம. வச்சதோட எஃபெக்ட் என்ன? இன்னைக்கு கால்ல நமக்கு வலி. சோ இத முதல்ல நகர்த்துனது யாரு? நம்ம தான் அந்த இடத்துல. சோ அன்னைக்கு வேற காஸ்டியூம்ங்கிறது வேற பெர்த்தா இருக்கலாம், எஸ்டர்டேவா இருக்கலாம். நம்ம என்ன பண்ணினோமோ அதோட விளைவு தான் இது வந்திருக்கு. ஸ்டூல் அங்க இருக்கு. ஸ்டூல் இருக்கிறத இப்ப சப்போஸ் நீங்க வரும்போதே, இங்க மெடிடேஷன் எங்க ஹெல்ப் பண்ணுதுன்னா, வரும்போதே நீங்க அங்க ஸ்டூல் இருக்குன்னு உணர்ந்துட்டீங்கன்னு வைங்க, தள்ளி வந்துருவீங்க. ஆனா ஸ்டூல அங்க இருக்கிறத மாத்தவே முடியாது, ஏன்னா நீங்க ஏற்படுத்தி வச்சது அங்க. சோ சர்க்கம்ஸ்டன்ஸ், அதான் டெஸ்டினி, அதான் விதி. அதான் நீங்க கண்டிப்பா நேர்ல வரத்தான் செய்யும். அது அது ஒரு ஆளா வரலாம், ஒரு காரா வரலாம், ஒரு பைக்கா வரலாம், ஒரு சைக்கிளாவது வரலாம் உங்களை இடிக்கிறதுக்கு. ஆனா வர்றத உங்களால, அதான் ப்ரீ டெஸ்டின் ஆனது முன்னுக்கூட்டியே வரக்கூடிய டெஸ்டினி. அதை யார் உருவாக்குனது? அது கடவுளுக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் தான் என் ஸ்டூல் எடுத்து வச்சுட்டு போனேன். வேற ஒரு காஸ்டியூம் போட்டிருந்தேன் அன்னைக்கு, வேற ட்ரெஸ் பண்ணியிருந்தேன் நானு. அதுக்காக நான் இல்லைன்னு ஆயிராதுல, நாளைக்கு நான் தானே வேற ஒரு ட்ரெஸ் போட்டு வந்தாலும் அது நான் தானே. சோ அன்னைக்கு நான் நகட்டி வச்ச அந்த ஸ்டூலு எனக்கு ப்ரீ டெஸ்டின் பண்ணிருச்சு. நாளைக்கு நீ வருவ, கவனிக்காமலே தான் நீ நடப்ப, அங்க வந்து தொம்முன்னு தான் இடிப்பேன். நான் உன்னை கிரியேட் பண்ணிட்டேன், ஃபியூச்சர் அங்கேயே கிரியேட் பண்ணிட்டு வந்துட்டேன். இதுதான் என்னுடைய தலையெழுத்துன்னு நான் சொல்றது. இததான் இந்த ஜாதகம் ஜோசியத்தெல்லாம் குறிப்பாங்க. நீ இத்தனாவது வயசுல இந்த இடத்துல நீ விழுவ, நீ கால்ல விழுவேங்கிறத நான் எப்ப பண்ணிட்டு வந்துட்டேன்? போன காஸ்டியூம்லயே நான் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனா இப்ப நான் மெடிடேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நான் விழப்போற சமயத்துல எனக்குள்ள ஒரு விழிப்புணர்வு, எதுக்க வர்றவன் வேகமா வந்துட்டு இருக்கான். சோ நான் என்ன பண்ணணும்? பிரேக் போடணும், இல்ல சைடு வாங்கி போகணும் அப்படிங்கிற அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், அந்த கிளாரிட்டி ஆஃப் தாட் நமக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சோ விதி வந்தது, ஆனா நான் விலகிட்டேன். சப்போஸ் நான் இடிச்சிட்டேன் அப்படின்னா நான் என்ன ஆவேன்? இப்ப நீங்க லோவா அந்த ஃபீல் பண்ற ஆறாம் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, காலையும் இடிச்சிருவாங்க, அவங்ககிட்ட சாய்ஸ் இருக்குங்கிறதே மறந்துடுவாங்க. இந்த சுச்சுவேஷனை எப்படினாலும் ஹேண்டில் பண்ணலாம். ஓ ஸ்டூல் இங்க இருக்கா, நான் போறப்ப பொறுப்பா எடுத்து வச்சுட்டு போயிருக்கணும், அதை நான் பண்ணல. சோ அதனால வந்து விதி உருவாக்கம் தான் என் காலில் பழையபடியும் அடிபட்டு இருக்கு. சோ இன்னைக்கு நான் தான் இதை பண்ணினேங்கிறத முதல்ல உணர்றது, திரும்ப புண்ணை ஆத்துறது, ரெண்டுமே நடக்காது. இந்த பிளேம் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னோட புண்ணையும் அந்த ஊண்டையும் வந்து என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, கியூர் பண்ண மாட்டாங்க. அதுக்குதான் சொல்லுவாங்க தெரியுமா, பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும் சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு.
இது எங்க வரும்னா இந்த உணர்வே இல்லாத இக்னரன்ஸான பீப்புளுக்கு நடக்கும் கண்டிப்பா. அந்த கால்லயே அடிபடுவாங்க. பாத்திருக்கீங்களா? ஒரு நகம் எங்கேயாவது ஒரு இடத்துல பேர்ந்திருந்ததுன்னா திருப்பி திருப்பி எதனால அந்த விழிப்புணர்வு இல்லாதனால ஆல்ரெடி எனக்கு பட்டுட்டு இருக்கேங்கிற அந்த கான்சியஸ் இதுலதான் ஹோப்போனோபோ இது என்னன்னா நம்ம அந்த அந்த உணர்வுலயே இருக்கும். ஐ எம் சாரி, ஐயோ ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ நான் சொல்லிட்டே இருக்க அந்த விழிப்புணர்வுலயே இருப்பேன் நான். வரப்போற அந்த ஆளு அந்த சுச்சுவேஷன் எதுவுமே மாறாது. ஆல்ரெடி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, அது வந்தே தீரும். அது ப்ரீ டெஸ்டைன்ட், அதான் தலையெழுத்துங்கிறது. ஆனா அது என்னால ஓவர் கம் பண்ண முடியும். சோ அந்த செகண்ட்ல எனக்கு எல்லாம் என்ன நடக்குன்னா, நான் ஒரு விஷயத்த நான் எப்படி ரியாக்ட் பண்றேன்னா, ரெஸ்பாண்ட் பண்றேனா, அங்கதான் அந்த கேம் ஆரம்பிக்கும். உங்க முன்னாடி வந்துருச்சு, உங்க ஸ்டூல் உங்க மேல காலை இடிச்சிட்டீங்கன்னா நீங்க என்னெல்லாம் பண்ணலாம்? ஐயோ அம்மான்னு கத்தி கூப்பாடு போடலாம், சண்டை போடலாம். இல்லைன்னா ஆமால ச்சே நேத்து வச்சுட்டு போயிட்டேன்னு உணர்தலோட ஒரு அடியோட சமாளிச்சுக்கிட்டு இனிமேல எடுத்த இடத்துல பொருளை வைக்கணுங்கிற ஒரு புரிதலான ஒரு பாடத்தை கத்துட்டு எங்க இருந்தாலும் இது நாளைக்கு ஒரு பெரிய விளைவுகளை கொண்டு பண்ணிரும் அப்படின்னு அதை நகட்டி வச்சுட்டு நம்ம இப்படி வைக்கலாம். நமக்கு எத்தனையோ சாய்ஸ் இருக்கும் ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு. ஆனா ரியாக்ட் மட்டுமே தான் பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த லூப்லயே மாட்டிப்போம். படைப்புல உங்க கால்ல அடிபடும். யாரையாவது ஒருத்தர் இன்னைக்கு ஸ்டூல்னா நாளைக்கு மேஜர். நான் சொல்றது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் ஸ்டூல சொல்றேன், சரிங்களா? இத மாதிரி யார் வாழ்க்கையிலயாவது நம்ம எங்கேயாவது போய் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிருக்கோம். அதனால ஒரு கான்சிக்வன்ஸ் அங்க ஒண்ணு உருவாயிருக்கும். சோ ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி, ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை தவிர்க்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, கான்சிக்வன்ஸ் ஒரு காரியத்தை நான் ஒரு வார்த்தை பேசினா இது என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுன்னா இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட், அதாவது கர்மாவிலையும் இந்த கர்மா பண்றதுக்கு உண்டானது இந்த தலைவிதிக்கு உண்டானதையும் விஷயத்தையும் நம்மளால மாத்த முடியும். சோ இன்னைக்கு நான் வந்து அதை தெளிவா முடிவு எடுத்துட்டேன். என்ன ஃபியூச்சர் கரெக்ட் ஆயிடுது, அவ்வளவுதான். ஃபியூச்சர்ல அடியே பட மாட்டேன். சில பேர் இந்த கல்ல வந்து கார் பிரேக் போட முடியாது, அப்போ அந்த வேலை பாக்குறப்ப கல்ல கார் கடியில முட்டு கொடுத்து வேலை பண்ணுவாங்க. ஆனா அந்த கல்லை எடுத்துக்கவே மாட்டாங்க, அப்படியே விட்டுட்டு போயிருவாங்க. போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? அடுத்து யாராவது வருவாங்க, ஒரு பெரிய மேஜர் ஆக்சிடென்ட் அந்த இடத்துல நடக்கும். நைட்டு வந்தாங்கன்னா அவங்களோட கேர்லெஸ்னால இவங்களுக்கு நடந்துரும். சோ இதை அவங்க உருவாக்கிட்டாங்க. இந்த காசை உருவாக்குறதுனால கரெக்டா அந்த டயத்துல ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் நடக்கும் போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த டயத்துக்கு ஒரு 2 நிமிஷம் ஒரு செகண்ட் லேட்டா வந்திருந்தா கூட அந்த ஆக்சிடென்ட் தவிர்த்திருக்கலாம். ஆனா அதே டைம் அதே நேரம் அப்படியே வந்து மீட் பண்ணுவாங்க அவங்க அதை. அப்போ மீட் பண்ணும்போது ஏன் அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னா அந்த கான்சிக்வன்ஸ் ஏற்படுதுன்னு போன காஸ்டியூம்ல அவங்க போட்டு வச்ச கல்லு இன்னைக்கு வந்து நிக்கும் அவங்க முன்னாடி. அப்ப நிக்கும் போது நீங்க மெடிடேஷனுக்குள்ள வந்துட்டீங்கன்னா நாம அந்த கல்லை எடுத்து போடணுங்கிற அந்த எண்ணம் வரும். அந்த தவறு பண்ணவே மாட்டோம் நம்ம. இன்னொன்னு நிதானமா இருக்கணும், நான் என்ன பண்றேங்கிற ஒரு வர்றதுனால இப்ப நான் என்ன பண்றேன், இப்ப வரக்கூடிய அந்த கான்சிக்வன்ஸே தவிர்க்கிறேன், அந்த சூழ்நிலையே தவிர்க்கிறேன். அதனால என் ஃபியூச்சர் என்ன ஆயிடுது, ரொம்ப நல்லாயிடும். என் ஃபியூச்சர் கர்மால எனக்கு ரொம்ப கிளியாரிட்டி கிடைச்சிருது. எனக்கு ஃபியூச்சர் ஒன்னும் உருவாக்கவே இல்லை, நான் வந்து தப்பா எதுவுமே உருவாக்காம போயிடுறேன் நான். சோ இன்னும் கரண்டா நடக்க வேண்டிய கர்மா எதுவும் இல்லை. ஏன்னா நான் எந்த காசும் நான் ஏற்படுத்தவே இல்லைன்னா அந்த அளவுக்கு அவேர்னஸ் ஸ்கோப் பண்ண உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். சோ இப்படிப்பட்ட மக்கள் இப்படி அவேர் ஆக ஆக நம்மளோட ஆரா டெவலப் ஆயிட்டே ஒரு எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். இதெல்லாம் புரிஞ்சா கூட எக்ஸ்பேண்ட் ஆகும் நமக்கு. மெடிடேஷன் மட்டும் இல்ல, இது மாதிரி 24 ஹவர்ஸ் நான் யாருக்கு என்ன பண்றேன், இப்ப நான் பேசுற வார்த்தையினால யாருக்கு என்ன விளைவு ஏற்படும். போற போக்குல சில பேரை காயப்படுத்திட்டு போயிருவாங்க சில பேர். அப்ப அவங்களோட அந்த எனர்ஜி நம்மள சும்மாவே விடாது. எஸ்எம்எஸ் மாதிரிதான் வந்தே தீரும். உங்களை இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு கண்டிப்பா ரிசீவ் பண்ணி தான் ஆகுங்க. ஸோ எவ்வளவுக்கு முடியுமோ கைண்டான வேர்ட்ஸ், நல்ல வேர்ட்ஸ் பேசுறது, நல்ல வாக்கியங்கள் சொல்றது, வாக்ஷேத்திரங்கிறது அவ்வளவு முக்கியம். அதனாலதான் இப்ப என்ன பண்ணலாம்னா, இப்ப ஆல்ரெடி நீங்க பண்ணிட்டீங்க. பாஸ்ட்ல நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டேன், நிறைய பேரை நோகடிச்சிட்டேன், நிறைய பேரை கவனிக்காம நிறைய ஏறி மிதிச்சிட்டேன். அப்ப என்ன பண்ண போகுதுன்னா கண்டிப்பாக நீங்க இதை ரிசீவ் பண்ணதான் போறீங்கிறத முதல்ல அக்செப்ட் பண்ணிடுங்க. நீங்க பண்ண எதுவும் நீங்க மெடிடேஷன் பண்ணதுனால கிடையாது. ஆனா அவங்க வருவாங்க பாத்தீங்களா, அந்த டயத்துல இந்த கிளாரிட்டியோட அதை அவாய்ட் பண்றதுக்கு சாய்ஸ் எடுத்துக்கோங்க. ரியாக்ட் பண்ணாதீங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுங்க எந்த சுச்சுவேஷனுக்கும். அப்ப பண்ணும்போது என்னது பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் மூணுமே உங்களுக்கு வந்துடும். சோ நிதானம் தேவை. ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நான் இந்த வார்த்தையும் இந்த முடிவை நான் எடுத்தேன்னா என் ஃபியூச்சர் என்னவாகும், இது என்னெல்லாம் கான்சிக்வன்ஸை ஏற்படுத்தும், கான்சிக்வன்ஸ்னா என்னது, விளைவுகளை என்னெல்லாம் ஏற்படுத்தும் அப்படிங்கறத தெரிஞ்சு எல்லாமே பண்ணணும். ஒரு இடத்துல நம்ம பார்க்கிங்ல காரை விட்டா கூட இந்த இடத்துல நான் பண்ணேன்னா மத்தவங்களுக்கு இடைஞ்சலா இருக்குமா, மத்தவங்க வந்தா என்ன நினைப்பாங்க, இப்படி யாரையும் எப்பவுமே உலக நலன் கருதி நம்ம ஒரு விஷயம் செஞ்சோம், பக்கத்துல இருக்கவங்க எதுக்கு இருக்கிறவங்க எல்லாரையும் சேர்த்து பண்ண அந்த செல்ஃபிஷ் மோட்டிவே இருக்காது. ஒரு பிரபஞ்ச அன்பு வந்துருவாங்க. பிளான்ட், அனிமலு, மனுஷங்கன்ற மாதிரி இல்லாம எல்லாத்துக்கும் யாருக்கும் இடைஞ்சல் இல்லாம நம்ம வாழ்றதான் வாழ்க்கை. சோ இந்த அளவுக்கு அவேர்னஸ் வராட்டிலும் ஒரு 100க்கு 100 மார்க் எடுக்காட்டிலும் அட்லீஸ்ட் 60, 50, 70 அப்படியாவது எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் நம்ம சைட்ல இருந்து. அப்ப இந்த தலைவிதி பிராப்தம் இல்ல, எனக்கு அது இல்ல, எனக்கு கடவுள் தான் இதை தூக்கி கொண்டு வந்து வச்சுட்டாரு, இதெல்லாம் இந்த பிரச்சனை ஏன் கொடுக்குறாரு, நான் எவ்வளவு நல்லவ தெரியுமா, இந்த பேச்சே ஆகுறது இல்ல, நம்ம பண்ணினதான், நம்ம வேற காஸ்டியூம்ல பண்ணதான் இன்னைக்கு வந்திருக்குங்கிறத முதல்ல அதுக்குதான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோன்னு சொல்ல காரணம் இந்த காஸ்டியூம் தான்.
நீ நகட்டி வச்சதான்ப்பா இன்னைக்கு வந்து நிக்குது, பரவாயில்ல இப்பமா அது அவேர் ஆகு, இதை நீ கரெக்டா பண்ணனா உங்க ஃபியூச்சர் கரெக்ட் ஆயிடும். நம்ம ஃபியூச்சரை கரெக்ட் பண்ணிட்டே இருக்கோம் இப்ப. அதுக்காக நமக்கு இந்த போன சொன்னா எந்த இதுவுமே வராதான, வரும், கண்டிப்பா வரும். நீங்க பண்ணது எல்லாமே வரும், உங்களை நோக்கி வந்தா வராம போகவே போகாது. ஆனா வரும்போது அந்த கிளாரிட்டியோட அது விலகி போவீங்க. நீங்க பிரேக் பிடிக்காம ஒரு வண்டி எதுக்க வந்துகிட்டே இருக்கும் பாத்தீங்கன்னா, எதுக்க வர்றவன் அவ்வளவு சாதுரியமா ஓட்டி அந்த வண்டியில இருந்து தப்பிப்பாங்க. அப்படி இருக்கிறாங்கல்ல நிறைய பேர் வந்து டம்னா முடிச்சுக்கிறாங்க. சில பேர் எத்தனை பேர் ஆக்சிடென்ட் ஆகாம தப்பிக்கிறாங்க. அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் நல்ல வேலை செய்யும். புரியுதுங்களா மாஸ்டர்? ஓகே மாஸ்டர். புரியுது மாஸ்டர், புரியுது. அதான் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதான் நமக்கு கிடைக்கும். கர்மா வந்து கடவுளே இருந்தா கூட கர்மா விடாதான். 50 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ செஞ்சது அது வந்து கரெக்டா நேரம் பார்த்து நம்மளை வந்து அடிக்குமா. இந்த சோல் பத்தி நம்ம டாக்டர் மைக்கேல் நியூட்டன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரை தேடி ஒரு பேஷண்ட் வந்தாங்களாம். அவங்க வந்து 4000 வருஷமா வந்து ரீபர்த் எடுத்துட்டே இருக்காங்களாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த பொறாமை அப்படிங்கிறது இருக்கு. அது வந்து எப்போ அந்த லெசன் இன்னும் அவங்க லேர்ன் பண்ணல. அதனால அந்த பொறாமை அவங்கள விட்டு போகாத வரைக்கும் அவங்க திரும்ப 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 ரீபர்த் எடுத்துட்டே இருக்காங்களாம். இது வந்து அந்த பேஷண்ட்டை வந்து அவர் அந்த ஹிப்னாசிஸ் மூலியமா கேட்கும்போது அவங்க சொல்றாங்களாம், அந்த மாதிரி நான் எவ்வளோ பேர்த் எடுத்துட்டே இருக்கேன், இந்த மாதிரி எனக்கு இந்த பொறாமை உணர்வு உள்ள இருக்கு, அது போகவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி. அதனால இன்னும் எக்ஸ்ட்ரீமா சில பேர் வந்து ரொம்ப டாக்ஸிக்கா கெட்டதை மட்டுமே தான் செஞ்சுட்டு இருப்பாங்க, திருந்தவே மாட்டாங்க, லெசனே லேர்ன் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற சூழலாம் என்ன ஆகும்னா ஸ்பிரிச்சுவல்ல தனிமைப்படுத்தி வச்சிருவாங்களாம். 1000 வருஷம், 2000 வருஷம், 3000 வருஷம், எவ்வளவு வருஷம் ஆனாலும் அவங்க வந்து அந்த ஜெலஸ்னஸோ இல்ல அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கொடிய அந்த உணர்வு போற வரைக்கும் அவங்க தனிமையிலே இருப்பாங்களாம். அதுதான் அவங்களுக்கு வந்து ஸ்பிரிட் வேர்ல்ட்ல கொடுக்குற தண்டனையாம். ஸோ அதனாலதான் நம்ம வந்து நல்லது பேசணும், நல்லதை பார்க்கணும், நல்லது செய்யணும் அப்படிங்கிறது. அது செஞ்சாவே நம்ம ஆரா வந்து நீட் ஆயிடும், நம்ம கர்மாக்கள் எல்லாம் போயிடும். அவ்வளவுதான். சேவை தான். இப்போ இன்னைக்கு சொன்ன மாதிரி நம்ம நல்ல சேவை செய்யணும். நம்ம செய்யற வேலையே கூட அந்த கடவுளுக்கு செய்யற சேவையா நினைச்சு செஞ்சிருங்க. அப்செட் ஆகாம செய்யணும். அதான் பகவத்கீதையில சொல்லியிருக்கு. வீட்டு வேலையா அப்செட்டே ஆகக்கூடாது. அப்செட் ஆகாம நம்மளுடைய கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. அவ்வளவுதான். இதுலயும் அதான் சொல்றாங்க. எதிர்பார்த்து ஒரு ஹெல்ப் பண்ணாம அவங்க கஷ்டத்துல இருக்காங்க, நம்ம ஹெல்ப் பண்ணணும். அவ்வளவுதான். அது திரும்ப நமக்கு வந்து இந்த கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்க கூடாது. ஓகே மாஸ்டர்ஸ். ஓகே, நம்ம வந்து கேள்விகள் எதுவும் இல்லைன்னா நான் செஷனை எண்ட் பண்ணிக்கிறேன். நாளைக்கு மீண்டும் நம்ம தியானத்துல சேரலாம். ஓகே மாஸ்டர். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ மாஸ்டர். Thank you, Masters. தேங்க்யூ வேணி மாஸ்டர். தேங்க்யூ.